तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சந்திர கிரகணம். சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது விழுவதால் சந்திரன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சந்திர கிரகணம் என்று பெயர். சந்திர கிரகணம் அதனால் அதிர்ஷ்ட பலன் பெறும் ராசிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது கன்னி ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கன்னி, உத்தரம் 2, 3, 4ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது திட்டமிட்டு செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்குவார். பணியில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரி தங்கள் தொழிலை விரிவு செய்வதற்காக வெளியூர் போக வேண்டியது வரும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலும் இதுவரை ஞான மோட்சக்காரகன் கேதுவால் ஏற்பட்ட சங்கடம், நெருக்கடி எல்லாம் விலக ஆரம்பிக்கும். மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும். செல்வாக்கு உயரும். எடுத்த வேலைகளை முடிப்பீங்க. சகோதரர்கள் வகையில் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப செயல்கள் நடக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களின் நல்ல தகவல் கிடைக்கும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். பொதுத் தேர்வை சந்திக்கும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய கல்லூரி, விரும்பிய கல்வி என்ற நிலை உருவாகும். மார்ச் 30 முதல் ராசிநாதன் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்ட பணம் கைக்கு வரும். இடம் வாங்குவது, விற்கிறது போன்ற விவகாரங்களில் லாபம் உண்டாகும். ஷேர் மார்க்கெட் ஆதாயம் தரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். சந்திராஷ்டமம் மார்ச் 30, 31. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 19, 23, 28, ஏப்ரல் 1, 5, 10. பரிகாரம் அகோர மூர்த்தியை வழிபட்டோம்னா பயம் விலகும். அடுத்தது அஸ்தம். அதை பற்றி பார்க்கும் பொழுது எதிலும் நினைத்த இலக்கை அடைந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதம். சத்துரு செயஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் செல்வாக்கு உயரும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். தொழிலில் ஏற்பட்ட போட்டி சரியாகும். இழுபறியான வழக்குகள் சாதகமாகும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய நிலை உருவாகும். குருவால் நீண்ட நாள் கனவு நனவாகும். விலகி போனவங்க உறவினர்கள்லாம் தேடி வருவாங்க. பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். புதிய முயற்சிகளை மேற்கொண்டு அதில் வெற்றி அடைவீங்க. ராகு, சூரியன், குரு ஆகியோர் உங்கள் ராசியை பார்க்கறதுனால செயல்களில் வேகம் இருக்கும். எடுத்த வேலையை உடனே முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு உயரும். ஏப்ரல் 7 முதல் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து இருக்கிறதுனால வரவுலாம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட்டு, விவசாயம் லாபம் தரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். வயசானவர்களின் நிலையில் இருந்த சங்கடங்கள் மருத்துவ சிகிச்சையால் குணமாகும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் உண்டாகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். புதிய பொறுப்பு கிடைக்கும். சந்திராஷ்டமம் மார்ச் 31, ஏப்ரல் 1. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 20, 23, 29, ஏப்ரல் 2, 5, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது வடிவுடை அம்மனை வழிபட வளம் உண்டாகும்.
சித்திரை 1-2 பாதம். அதை பற்றி பார்க்கும் பொழுது எதிலும் வேகம் விவேகத்துடன் செயல்பட்டு வாழ்வில் வெற்றி கண்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம். மாத தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் வேலைகளை நீங்கள் நினைச்சபடி நடத்தி வருவார். பிறரால் முடியாதென கைவிடப்பட்ட வேலைகளை முடித்து காட்டுவீங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். தொழிலில் முன்னேற்றம் அடையும். ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் செவ்வாய் முதலீடுகளை இரட்டிப்பாக்குவார். மார்ச் 30 முதல் புதன் பகவானாலும் எழுபறியாக இருந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். வங்கியில் கேட்ட பணம் கிடைக்கும். மாதம் முழுவதும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியும் பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவும் உங்கள் நிலையை உயர்த்துவாங்க. இதுவரையில் உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் முன்னேற்றத்தில் இருந்த பிரச்சனை நெருக்கடி போராட்டம் விலக ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களின் எதிர்பார்த்த தகவல் வரும். களத்திரகாரகன் சுக்கிரன் வகரமடைந்திருப்பதால் எதிர்பாலினரால் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். தம்பதிக்குள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவாங்க. மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். மேற்கல்விக்காக எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பலம் கூடும். வயசானவங்க இந்த காலகட்டத்தில் உடல்நிலையை கவனமாக வச்சுக்கணும். சந்திராஷ்டமம் ஏப்ரல் 1, அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 18, 23, 27, ஏப்ரல் 5, 9. பரிகாரம் கபாலீஸ்வரரை வழிபட்டோம்னா முன்னேற்றம் உண்டாகும்.